சாமியோட காலிங் பெல்லுது. வருக வருக மாமுனியே முக்கியமான வேலை இருக்கு. முக்கியமான வேலை ஏதாவது என்ன கேட்டு வாங்கிட்டு போங்க. சும்மா போறீங்களா? என்ன வாங்கிட்டீங்க? எமக்கு வாங்கிட்டீங்க? என் தங்கச்சி கேட்க நாளை கேட்குறீங்க. எனக்கு 2 வரம் வேணும். என்ன வரம்? ஜனனம் மரணம் எல்லாருக்கும் உள்ளது. ஆமா, பிறப்பு இறப்பு எல்லாருக்கும் உள்ளது. ஆமா, 2 வரம். என்ன 2 வரம்? முதல் வரம் ராமேஸ்வரம் பரமேஸ்வரம், அதெல்லாம் வேண்டாம். பல்லாவரம் அது முதல் வரம். முதல் வரம் என்ன வரம் தெரியுமா? வரம் நான் தூக்கத்திலே இறந்துருவேன். என்னோட முதல் வரம். எனக்கு 2ஆவது வரம் தூக்கமே வரக்கூடாது. எப்படி ஆரம்பிச்சுல எவ்வளவு பெண்ணியமா பேசுறேன். அதுதான்மா தூக்கத்தையே வரல. அதை உனக்கு சொல்லணும். கதை இருக்காது நான் சொல்றதுக்கு. அதுக்கு நேரம் இல்ல. என்னுடைய ஆசை நல்லதுதான். ஆனா மரணம் தூக்கத்துல வருவது பெரிய பாக்கியம். ஆமா, தூங்குறதே மரணத்துக்கு ஒத்திக்கிறேன். அப்ப பாக்கியத்துக்கு மட்டும்தான் தூக்கத்துல வரும். என்ன சொல்ல வந்தா இதோ சுவாமி பாருங்க சுவாமி, நாங்கள் வருகிறார் நல்லதே நடக்கும் என்பார்கள். தமிழ்ப்படை ஞானிகளை தரிசிப்பதில் பெரிய புண்ணியங்கள் சேர்க்கும் என்பார்கள். மேலும் ரிக் வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்மண வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள், மந்திரம், நிகண்டு, வியாக்காரணம், சந்திரபிசுதம், நிறுத்தம், ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய 6 சாதனங்கள், 18 புராணங்கள், 96 ரத்னங்கள் மற்றும் இதிகாசங்கள் அனைத்தும் அறிந்தவர், அனைத்தும் கற்றறிந்தவர். தெய்வ தூதுவராகிய தாங்கள் வருகையால் மனம் மகிழ்ச்சி அடைகிற சுவாமி. இருந்தாலும் 14 உலகம் சுற்றி வரக்கூடிய தாங்கள் இந்த குறிஞ்சில் முன்னாடி என்னை காணும் அந்த காரணத்தை நான் அறியலாமா சுவாமி? வந்தாரை வாழ வைக்க வந்த முன்னாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழ் பண்பாடு. பண்பாடு குறையாமல் வரவேற்று நாள் அகமகிழ்கிறேன் என்று முள்ள தெந்தமிழ் இயம்பி இசை கொண்டார் என்று எம்பர் பாடியது போல அருமையான வாழ்த்து வரவேற்பு. அந்த வகையில வையத்துள் வாழ்வாந்து வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பார் தெய்வப்புலவர். அந்த வகையில வானுரையும் தெய்வ நிலையை ஒருத்தர் அடையணும்னா நிறைய கொடுக்கணும். மனமொழி மெய்களால வேலைகளை செய்யணும். அப்படி கொடுத்தால் அன்பு வருது, அன்பு வந்தால் அருள் வரும், அருள் வந்தால் சம வரும், சமம் வந்தால் சிவம் வரும். அன்பே சிவம், அன்பிற்குண்டு அமைக்கும் தான் அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயனும் அது என்று சொல்லிவிட்டார்கள். அந்த வகையில் நீ சொன்னது போல 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 28 ஆகமம், 32 தப்பன தர்மம், 64 கலைஞானம், 96 தத்துவம் எல்லாம் இருக்குன்னா தமிழ்ல இருக்காங்கிறதா இங்க பிரச்சனையே. கூட வடமொழியிலே இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. தமிழ்ல இருக்கிறத வெளிக்கொண்டு வந்து தமிழ்ல படிச்சு தமிழ்ல எல்லாருக்கும் புரியும்படியா சொல்லணும். அதுக்கு பேர் தான் வடமொழியில சொன்னா தெரியாதுல்ல சுவாமி. தமிழ்ல சொன்னா தானே தெரியும். அதுக்காக தமிழ் ஊர் நல்ல